தாவேக கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் இப்ப ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் 108 தொகுதிகள் ஜெயிச்சும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாததால ஆளுநர் ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுக்காததால ஒட்டுமொத்த தாவேக தொண்டர்களும் அதிருப்தியில் இருக்காங்க. அதை விட முக்கியமானது விஜய் அவர்களோட பதவி பிரமாண நிகழ்ச்சியும் இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. கூடுதலா விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த முதலமைச்சர் பாதுகாப்பு கான்வாயும் திரும்ப பெறப்பட்டிருக்குதாம். விஜய் வீட்டு வாசல்ல குவிக்கப்பட்டிருந்த போலீசாரும் இப்ப அங்கிருந்து கலைந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இதுக்கிடையில இப்ப விஜய் அவர்கள் தாவேக நிர்வாகிகளோட பனையூர் தாவேக அலுவலகத்துல தீவிர ஆலோசனை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. 108 பிளஸ் காங்கிரஸ் ஒரு 5, 113 இப்ப கையில இருக்குது. இது இல்லாம கையில எப்படி பார்த்தாலும் எக்ஸ்ட்ராவா ஒரு 10 எம்எல்ஏக்கள், ஒரு 10 பெரும்பான்மை எக்ஸ்ட்ரா வரும்போது நம்பிக்கையோட ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் தளபதி விஜய் அவரோட ஒரு மாஸ்டர் பிளான் இருந்து வந்துட்டு இருக்குது. ஆனா இப்போதைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களும் தொல் திருமாவளவன் அவர்களும் அவங்களோட கூட்டணி பத்த நிலைப்பாடுல இழுபறியாவே அவங்களுக்கு பதில் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால விஜய் பதவி ஏற்கிறதுல தாமதம் ஏற்பட்டே வந்துட்டு இருக்கு. பத்தாவதுக்கு நேற்று ஈவினிங்ல இருந்தே அதிமுக அப்புறம் திமுக இந்த 2 பெரிய திராவிட கட்சிகளும் பல வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய இவங்க விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்காக ஒன்று சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பத்தகாத வட்டாரங்கள் வதந்தியாகவும் பரவி இருக்கு. அதுக்கப்புறம் திமுக சைட்லையும் அதிமுக சைட்லையும் அது வெறும் வதந்தி தான் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இப்ப விஜய் அவர்களுக்கு மே 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரைக்கும் தான் ஆளுநர் டைம் கொடுத்திருக்காராம். அப்படி ஒருவேளை விஜய் அவர்கள் பதவி பிரமாணத்துக்கு முன்னாடியே பெரும்பான்மை நிரூபிக்கலனா கண்டிப்பா அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு யாரோட ஆட்சியும் நடக்காம மறுபடியும் மறு தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நேரங்கள்ல தாவேகா தரப்புல என்ன பதில் வந்திருக்குன்னா, கூடிய சீக்கிரம் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்றுப்பாரு, தாவேகா தலைமையில ஆட்சி அமையதான் போகுது, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும், நம்பிக்கையா இருங்க அப்படிங்கிற மாதிரி தாவேகா தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி சில விஷயங்களை வெளியிட்டு இருக்காங்க. அடுத்த 2 நாட்கள் தமிழக அரசியல்ல என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படுதோ அதுதான் அடுத்த 5 வருஷம் தீர்மானிக்க போகுது. அது விஜய் அவர்களோட தாவேகா கட்சிக்கு சாதகமா இருக்க போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.